நான் முதல்ல திரு ஆர்கே பொதுமக்களை தாக்கவில்லை, இராணுவத்தை தாக்கலை, இராணுவ நிலைகளை நான் தாக்கலை, ஆனால் ஒரு பதிலடியை கொடுத்துருக்கோம், தக்க பதிலடி, ஃபோக்கஸான ஒரு அட்டாக் அப்படின்னு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு தெரிவிக்குது. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? நிச்சயமாக கிடையாதுங்க. இதுதான் 2016 பண்ணோம், இதுதான் நம்ம 2019 பண்ணோம். ஆனால் அதன் பிறகு அதன் விளைவாக என்ன நடந்தது? 2016 நாம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது நம்மளுடைய ஆர்ம் போர்ஸை வைத்துக்கொண்டு, ஸ்பெஷல் போர்ஸை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து அடித்து வந்தா ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கும் டெஃபினட்டாக தெரியும். நாங்கள் எல்லாம் இதை பற்றி விவாதித்திருக்கிறோம். அது ஒரு நிச்சயமாக அந்த தருணத்தில் தேவைப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அதன் பிறகு பாலாக்கோட்டை, அது எதற்காக தெரியும்னா, நம்மளுடைய புல்வாமாவுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றதுக்காகத்தான் பாலாகோட் நடத்தினோம். அப்போ ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தாயிற்று, அது ஸ்பெஷல் போர்ஸை வைத்து. இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தாயிற்று, அதை விமானப்படையை வைத்து. இப்போவும் மறுபடியும் ஏறத்தால் அதே ஒரு பேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த முறை 9 இடங்களில் அடித்திருக்கிறோம். நிச்சயமாக பாவல்கோட் மட்டும் போய் அடித்துட்டு வருவது பெரிய விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். 200 மைல் உள்ளே இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டி 2 இடத்துல அடிச்சிருக்கோம். நிச்சயமாக இதெல்லாம் வரவைக்கக்கூடிய விஷயங்களாக தான். ஆனால் என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதானுங்க, பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பேக் போனை பிரேக் பண்ணவில்லை என்றால் அடுத்த இன்சிடென்ட் காஷ்மீரில் நடக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனை. அப்போ பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த பேக் போனை பிரேக் பண்றதுக்கு என்ன செய்யறீங்கன்ற கேள்விதான் நான் இந்திய அரசாங்கத்துக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அது ஆணி வேறு இல்லையா? இல்ல, ராணுவம் தானே அங்க இல்ல ராணுவம் தானே அங்கிருந்த டெரரிசமே தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறார். DGISI கீழே தானே இவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். LET ஆனாலும் சரி, JEM ஆனாலும் சரி, இவர்களுக்கு அனைவருக்கும் வருகின்ற காசு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி தானே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப JEMக்கு எதிராக ஒரு நாடு எப்படிங்க? LET ஒரு பேண்ட், லஷ்கர்-இ தொய்பா என்பது ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன், பாகிஸ்தான்லயே பேண்ட் ஆர்கனைசேஷன். அந்த பேண்ட் ஆர்கனைசேஷன் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பேரணி அங்க நடத்துறானே, அது யாரு பர்மிஷன் கொடுத்தது? ஆர்மி தான் பர்மிஷன் கொடுத்தது. proscribed organization. நம்மளுடைய அஃப்கோர்ஸ் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பிரஷர்னால ஐநா சபையும் பேன் பண்ணுது. 2019க்கு பிறகு பேன் பண்றாங்க. அதன் பிறகு கூட என்ன நடந்துக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பேரணி அந்த ஆர்கனைசேஷன் நடத்துறது. அப்போ அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இம்பியூனிட்டி, அதாவது நாம என்ன செய்தாலும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்தியாவை அடிக்கும் வரை நமக்கு இங்க பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு நிலைக்கு தான் நாங்க வந்திருக்கிறது. இதுக்கு யாரு பொறுப்பு? அங்கத்தான் ஆர்மி தான் பொறுப்பு. அப்போ அசீம் முனீர் அடிக்கிறதானாலும் சரி, அங்கத்த ஆர்மி சீஃப் அடிக்கிறதானாலும் சரி, அங்கத்தான் ராணுவத்தினுடைய பேக்கை பிரேக் பண்ணி அங்க ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் நாம் நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். இது வேணா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம தாக்குதல் எங்க தொடங்கி இருக்கு? தீவிரவாதிகள் நம்ம பொதுமக்களை கொன்னாங்க, நம்ம தீவிரவாத முகாம்களை அட்டாக் பண்றோம். ஆர்மி அட்டாக் பண்ணா அது 2 நாட்டுடைய படைகள் மோதக்கூடிய நேரடி வார இராதா? அது நாம எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, பாகிஸ்தான் என்பது தம்மாத்துண்டு நாடு, இதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும், நாளாகும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய பிரச்சனை இதுதானுங்க, நம்ம பல முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தி ஆயிட்டு, அது குறிப்பாக ஆர்மி இல்ல இவர்கள், அதாவது டெரரிஸ்டுடைய அந்த ட்ரைனிங் கேம்ப்ஸ், தீவிரவாதிகளுடைய அந்த முகாம்களையே நாம் பாம்பு பண்ணியிருக்கோம். அதன் பிறகும் அவர்கள் மறுபடியும் 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தாக்குதலை சிவிலியன்ஸ் இருக்கின்ற இடங்கள், அதுவும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் பயன்படுகின்ற ஒரு இடத்தில் மறுபடியும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இதற்கு நாம் என்ன பதிலடி கொடுக்கிறோம் தான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. சிர்ஃப் இவர்களுடைய அந்த டெரரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம எப்படி டிஸ்மேண்டில் பண்ண முடியும்? இதான கேள்வியா இருக்கிறது. அப்ப இந்த டெரரிசம் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும் என்றால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும் என்றால் அங்கிருந்த ஆர்மியை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு பஃபர் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு வல்லரசு செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கையா இருக்கு என்று நான் கருதுகிறேன். ஓகே, கேப்போ திரு ஆசீர்வாதமாச்சாரி, இதையே தான் நம்ம 2 முறையும் பண்ணியிருக்கோம். ஆனா அதை தாண்டி இது 3வது முறை அப்படின்ற பார்வைகளை திரு ஆர்கே முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் வேற வேற முகாம்கள், அந்த முகாம்கள் வளருது, அழிக்கப்படுது. இது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்ற பார்வை எடுக்கிறாங்களே. வணக்கம் கார்கே. ஆர்கே சொல்லும்போது இது பத்தாது, இது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம், அது பண்ணதுக்கு பிறகும் திரும்பி நம்ம இப்ப பண்றோம் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். பாகிஸ்தானை பொறுத்தவரை அங்க பயங்கரவாதம் அப்படின்றது ஒரு மஷ்ரூம் மாதிரி.
மஷ்ரூம் growth அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்க இங்க வந்து முளைச்சு வந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நீங்க வந்து அழிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு இடத்துல வருது. அதுக்கு வந்து அவங்களுடைய ISI, அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த ராணுவம், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த அந்த பயங்கரவாத முகாம்கள் வெவ்வேறு, இப்ப ஜெய்சி முகாமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி லஷ்கர் இ தொய்பா இருந்தாலும் சரி, அது மாதிரியான வெவ்வேறு பேர்ல இப்ப கூட வந்து இதுக்கு 22 ஏப்ரல்ல வந்து அன்னைக்கு நம்மளுடைய 26 சிவிலியன், அது சுற்றுலா பயணிகளை வந்து அவங்க கொன்னதுக்கு அவங்க என்ன வந்து த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு புது பேரோட, அதாவது வந்து ஒரு பேர் வருது JM உடனே எல்லாரும் JM வந்து பேன் பண்ண உடனே அதுக்கு ஒரு புது பேர்ல இன்னொரு பேர்ல LETன்னு வருது. LET வந்து பேன் பண்ணாங்களா, உடனே TRFன்னு வருது. அப்ப TRF வந்து என்ன, புது ஆர்கனைசேஷன், ஒரு புது பயங்கரவாத ஒரு அமைப்பு போல அப்படின்னு நினைச்சா அதே அமைப்பு தான். ஆனா அந்த அமைப்புக்கு புது புது பேரு எப்படி வருது? அதுக்குதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அதிகாரிகள் அதற்கு வந்து விரிவா பேசும்போது சொன்னாங்க. அதாவது இந்த TRFன்ற அந்த அமைப்பு, இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற சொல்லும்போது அந்த சோசியல் மீடியாவை எடுத்து இந்த LET, அதாவது வந்து லஷ்கர் இ தொய்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து போடுறாங்க. அதாவது ஒரு தன்னுடைய அமைப்பு இன்னொரு பேர்ல இயங்குறத வந்து அவங்க ப்ராபகண்டா பண்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து காலங்காத்தால அதுவும் ஜஸ்ட் 25 நிமிடத்துக்குள்ளார 9 இடத்த வந்து டார்கெட் பண்ணோம். 9 இடத்துல வந்து இன்டர்நேஷனல் பார்டர் மூலமா அங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ளார, அதுவும் பாகிஸ்தான்ல பார்டர்ல இருந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார உள்ள பகுதிகள், அந்த பகுதிகளில் போய் தாக்குதல். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில ஒரு 6 இடத்துல அது வந்து தாக்குதல். இப்போ இத ப்ரெசிஷன் டாக், அதாவது வந்து இந்த அட்டாக் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபோக்கஸ்ட் அட்டாக், ரெண்டாவது வந்து நான் எஸ்கலேட்டரி அட்டாக், மூணாவது மெஷர்ட் அட்டாக், நாலாவது வந்து ப்ரொபோர்ஷனேட் அட்டாக், ஐந்தாவது ரெஸ்பான்சிபிள் அட்டாக். இப்போ ஏன் ரெஸ்பான்சிபிள் அட்டாக் அப்படின்னா, இன்னைக்கு வந்து 26 மகளிர் அவங்க வந்து இன்னைக்கு பூவும் பொட்டையும் இழந்து விதவைகளாக இருக்கிறார்கள். அவங்க வந்து அவங்க வந்து நம்மளுடைய ராணுவத்துல வேலை செய்யல, நம்மளுடைய பாராமிலிட்டரி போர்சஸ்ல வேலை செய்யல, அந்த காஷ்மீர்ல உள்ள அந்த அருமையான ஒரு சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்து, அந்த இடத்துல போய் சுற்றுலாவுக்காக போனவங்களை வந்து அவங்க வந்து பயங்கரவாதிகள் வந்து இங்க தாக்கி அவங்களுடைய கணவன்மார்களை கொண்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது இம்மிடியட்டா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பெண்களுடைய சகோதரன் என்ற முறையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இதை எடுத்து அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது நீங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா, சிந்தூர் அப்படின்றது ஒரு குங்குமம். இப்ப வந்து ஒரு விதவை ஆனதுக்கு பிறகு அந்த பெண்கள் வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு முடியாது. அதனாலதான் சிம்பாலிக்கா அந்த வார்த்தையவே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஆபரேஷனுக்கு அவர் கொடுத்திருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.